குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 28, 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். தமிழகத்தின் தொழில்துறைக்கான முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அமெரிக்கா பயணம் வந்து பார்த்திங்கன்னா சென்றிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 17 நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்காரு. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளுக்கு சென்று வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டியிருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா சென்றிருக்காரு. இதில் வந்து ஆகஸ்ட் 29 வந்து பார்த்திங்கன்னா சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றாரு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 31 வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்களை வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து பேசுகிறாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினப்போ பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடன் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. நான் உக்ரைன் போனது சம்மந்தமான டீட்டெயில்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. அது முக்கியமானது என்னென்னா, ரஷ்யாவின் கசான் நகரில் வரும் அக்டோபர் 22 முதல் 24 வரை நடைபெற உள்ள பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் வந்து பங்கேற்க தயாராக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. 2024 ஆண்டுக்கான பிரிக்ஸ் நாடுகளுடைய உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் நடைபெறுது, கசான் நகரில். ஓகேங்களா. அக்டோபர் 22 24 வரைக்கும் நடைபெறுது. ஓகேங்களா. அடுத்து தமிழ் இணைய கல்வி கழகம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 8.2 லட்சம் ஓலைச்சுவடிகள் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இணையதளம் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகளுக்கு துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. தமிழ் இணைய கல்விக் கழகம் உருவாக்கிய 7 கணித்தமிழ் மென்பொருட்கள் மற்றும் தமிழை பிழையின்றி எழுதுவோம் அப்படின்ற தலைப்பில் நூல் வெளியீட்டு விழா வந்து பார்த்திங்கன்னா கோட்டூரில் நடந்துச்சு. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தெரிவிச்சிருக்காரு. உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா 38 நாடுகளில் 175 மையங்கள் அமைந்துள்ளது. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இணைய வழி தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கற்பிக்கப்படுது. ஓகேங்களா. இதன் மூலம் 71,250 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பயனடைந்திருக்காங்க. சென்னையில் உள்ள 50 கேந்திர வித்யாலயா பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா இத்திட்டம் வந்து தமிழ் பயிற்றுவிக்கப்படுது. ஓகேங்களா. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரிய நூல்கள், பருவ இதழ்கள், 8.2 லட்சம் ஓலைச்சுவடிகள் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு மாற்றம் செய்து வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. 25 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழாண்டு தனித்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டு இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா அவர் விளக்கியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹெச்வி கண்டே. ஓகேங்களா. ஒரு பேர் எழுதிக்கோங்க. ஹெச்வி கண்டே ஒரு புக்கு எழுதியிருக்காரு. சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் அப்படின்ற புக்கு எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. பேர் முடிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, புக் பேரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய வனங்கள் பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷாரின் வன நிர்வாக கொள்கை வந்து பார்த்திங்கன்னா 1867 ஆண்டு இம்பீரியர் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணித்துறை வந்து பார்த்திங்கன்னா வகுத்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1935 ஆண்டு இம்பீரியர் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கலைக்கப்பட்டு வன நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா பிராந்திய பிரசிடென்சிகளின் கட்டுப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்றுச்சு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் 1947 முதல் 67 ஆண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா வனக்கொள்கை வந்து உச்சத்தடைந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் முழுவதும் மாநிலத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு அப்படின்ற குழப்பம் வந்து நிறைய இதில் நடந்துச்சு. இதில் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி மாநில பட்டியல், மத்திய பட்டியல் இரண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றுருந்துச்சு. ஒவ்வொரு மாநிலமும் அதன் நோக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வனக்கொள்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1967 ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வனப்பணி அப்படின்ற இந்திய ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. பொதுவாக வனக்கொள்கை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வகுக்கும், நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு மேற்கொள்ளும். ஓகேங்களா. அகில உலகில் சுமார் 31% நிலப்பரப்பு, 406 கோடி ஹெக்டேர் காடுகள். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 32.8 கோடி ஹெக்டேர் நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 6.5 கோடி ஹெக்டேர்கள் தான் காடுகள் இருக்குது. இது மொத்த நிலப்பரப்பில் 21% மட்டுமே. ஐநா அறிவு அறிக்கையின்படி வந்து பார்த்திங்கன்னா புவியினுடைய நிலப்பரப்பில் 33% காடுகள் இருக்கணும். ஓகேங்களா. அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அறிவுறுத்துகிறாங்க. புவியியல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வனங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்கும், வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், பசுமை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகை காடுகள் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பிராந்தியங்களில் உள்ள மழைக்காடுகள், மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகள், அந்தமான் நிக்கோபார் மழைக்காடுகள். இங்கு உயர்ந்த பெருவகை மரங்கள், எல்லா காலமும் பசுமை நிறம் மாறாத நிலையை, அடர்த்தியான கணிசமான பல்லுயிர் பெருக்கம்லாம் இங்கே காணப்படும். ஓகேங்களா. 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல அரை பசுமை காடுகள், அதாவது பார்த்திங்கன்னா
மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா 1500 மில்லிமீட்டராக இருக்கும். குறைவான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கிழக்கு ஹிமாலய பகுதிகள் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் இது. மூன்றாவது பார்த்திங்கன்னா வெப்பமண்டல பருவமழை காடுகள். இந்த காடுகள் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவும் இந்த வகை காடுகளாக அதிகமாக இருக்குது இந்தியாவில். மரங்களின் அடர்த்தி குறைவாக இருக்கும், குறைந்த பசுமை இருக்கும். எனினும் மழைப்பொழிவும் நதிகளின் சங்கமங்களும் சதுப்பு நில காடுகள் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக காணப்படும். ஓகேங்களா. நான்காவது பார்த்திங்கன்னா வறட்சியான புதர் காடுகள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயரம் வளராத வேம்பு, இலந்தை, கருவேலம், வெல்வேல், வன்னி, புரசு, புன்னை போன்ற குட்டை மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் வளரும். ஐந்தாவது வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த மலைக்காடுகள், குறிப்பாக ஹிமாலய மலைக்காடுகள், ஹிமாச்சல பிரதேச காடுகள், காஷ்மீர், உத்தராஞ்சல் இந்த பகுதியில் இருக்க அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் இங்கெல்லாம் வந்து காணப்படும் இந்த காடுகள். ஓகேங்களா. அடுத்து சமக்கர சிக்ஷான் திட்டத்தினுடைய நிலுவைத் தொகையான முதல் நிலுவைத் தொகையான 573 கோடி வந்து விடுவிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு முதல்வர்கள் கடிதம் எழுதியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சமக்கர சிக்ஷான் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 3586 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்படுது. இதில் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 2152 கோடி வந்து பார்த்திங்கன்னா வழங்கணும். இதில் முதல் தவணையாக வந்து பார்த்திங்கன்னா 573 கோடி வழங்கணும். இது வரையும் வழங்கலை. தேசிய கல்விக் கொள்கை அதாவது சமக்கர சிக்ஷான் திட்டத்தின் கீழ் நிதி அனுமதிக்க வேண்டுமெனில் பிஎம்ஸ்டி பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மத்திய அரசு நிபந்தனை விதிச்சிருந்துச்சு. இந்த நிபந்தனை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தமிழக அரசு ஏற்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள் வந்து பரவிட்டு இருக்கு. ஆதார் விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய தகவல்களுக்கு இணைய வழியில் கட்டணமின்றி புதுப்பிக்க ஏதுவாக மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அவகாசம் வழங்கியிருக்காங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவகாசம் இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸ் சேஞ்ச் அப்படின்னா நீங்களே இந்த வெப்சைட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதுக்குண்டான சரியான ப்ரூஃப் வச்சா மட்டும்தான் அது சேஞ்ச் ஆகும். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகள் ஆகின்றன. கம்யூனிஸ்ட் கட்சியோட முதல் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா கான்பூரில் நடந்துச்சு. இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியவர் யாருன்னா நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த தோழர் சிங்காரவேலர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட முதல் மாநாடு கான்பூரில் நடந்தபோது தலைமை தாங்கியிருக்காரு. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. என்எஸ்ஜியோடைய தலைமை இயக்குநராக வந்து பார்த்திங்கன்னா பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. தேசிய பாதுகாப்பு படை அதாவது என்எஸ்ஜியோட தலைமை இயக்குநராக மூத்த ஐபிஎஸ் அதிகாரி பி ஸ்ரீனிவாசன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார். பெருவில் நடைபெறும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக சாம்பியன்ஷிப் 4x400 மீட்டர் ரிலேவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஜெய்குமார், நீரு பதக், ரிகான் சௌரி, சந்திரமோல் சாபு இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு பெற்றிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின், கேட்கக்கூடிய கொஸ்டின். ஐசிசியினுடைய தலைவராக ஜெய்ஷா வந்து பார்த்திங்கன்னா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி வரலாற்றிலேயே அதன் இளம் வயது தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறுப்பில் இருந்திருக்காங்க. இதற்கு முன் வந்து பார்த்திங்கன்னா ஜக்மோகன் டால்மியா அவரும், சரத் பவார் அவர் இருந்திருக்காரு, ஸ்ரீனிவாசன் அவர் இருந்திருக்காரு, ஷாங்க் மனோகர் ஆகியோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியில் இருந்திருக்காங்க. 5வது ஆளாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியேற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முக்கியமான பிரிவான நிதி மற்றும் வர்த்தகவியல் விவகாரங்கள் துணைக்குழுவினுடைய தலைவராக இவர் அந்த ஐசிசியில் இருந்திருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைவராக வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. தற்போது ஐசிசி தலைவராக இருக்கும் நியூசிலாந்தின் கிரேக் பார்க்லேவனுடைய பதவிக்காலம் வரும் நவம்பர் 30ஆம் தேதி நிறைவடையும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இவர் பதவியேற்றுக்குவார். ஓகேங்களா. பாரிஸில் பாரா ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்று தொடங்க இருக்கிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடங்குது. இது வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெற இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் பங்கேற்பதாக இளையோர், அனுபவசாலிகள் என கலவையாக 84 பேர் கொண்ட இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா அங்கே சென்றுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இதுவரை இல்லாத வகையில் 5 தங்கம், 8 வெள்ளி, 6 வெண்கலம் 19 பதக்கங்களை வென்று அசத்திருக்காங்க. முதல் முறையாக 24ஆம் இடமும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தோம். ஓகேங்களா. இந்த முறை அது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இரட்டை இலக்கத்தில் மாற்றுறத நோக்கமாக வச்சு தான் போகிறாங்க. ஓகேங்களா. மகளிர் T20 உலகக்கோப்பை வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்பாக இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வேறு எதுவும் இல்லை. மத்திய பிரதேசத்தில் இருக்க குனோ தேசிய பூங்காவில் வந்து சிவிங்கி புலி வந்து பார்த்திங்கன்னா உயிர் இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பவன் அப்படின்ற ஆண் சிவிங்கி புலி தான் இறந்திருக்கு. இச்சிவிங்கி புலி உயிரிழந்த எடுத்து குனோ தேசிய பூங்காவில் சிவிங்கி புலிகளுடைய எண்ணிக்கை 24ஆக குறைந்திருக்கு. ஓகேங்களா. முன்னதாக குனோ தேசிய பூங்காவில் 5 மாதமாக ஆப்பிரிக்க சிவிங்கி புலிகள் குட்டி ஒன்று கடந்த 5ஆம் தேதி உயிரிழந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண் சிவிங்கி புலி வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கு. நேட்டோனுடைய ராணுவ கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் இணைவதை எதிர்ப்பு தெரிவித்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, போர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து
மருந்தகம் உள்ளிட்ட கூட்டுறவுத்துறை சார்ந்த திட்டங்களை அறிய வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேக செயலி வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த செயலி பேர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயலி வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டுறவு சம்மந்தமான அந்த வங்கி சம்மந்தமான கடன் விண்ணப்பதாங்கள் இணையவழி சமர்ப்பிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செயலி வழியாக வந்து பார்த்திங்கன்னா பயிர்க்கடன், மீன் வளர்ப்பு கடன், கால்நடைகள் பராமரிப்பு கடன், முக்கியமான கடன்களை பற்றி விவரங்களையும் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செயலியில் மருந்தகம் அப்படின்ற பகுதியில் இருக்கிற கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நடத்தப்படும் மருந்தகங்களில் விவரங்களை தெரிஞ்சிக்க முடியும். இதன் மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மருந்து ஆர்டர் செய்யும்போது 20% வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி கிடைக்கிது. ஓகேங்களா. அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த இருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய நல்லாசிரியர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வேலூரைச் சேர்ந்த ஆர் கோபிநாத், மதுரையைச் சேர்ந்த ஆர் முரளிதரன் ஆகிய 2 ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய நல்லாசிரியர் விருது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற உள்ள விழாவில் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட இருக்கு. இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாளான செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. ஓகேங்களா. இந்த நாளில் சிறந்த ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நல்லாசிரியர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கி கௌரவிக்கப்படுறாங்க. அதேபோல் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து வழங்கப்படுது. அதன்படி தமிழகத்தில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டம் ராஜாகுப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் கோபிநாத்துக்கும், மதுரை மாவட்டம் லட்சுமிபுரம் டிவிஎஸ் மேல்நிலைப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆசிரியரான முரளிதரனுக்கும் தேசிய நல்லாசிரியர் விருது வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படுது. தேர்வான ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி புதுடில்லியில் விஞ்ஞான் பவனில் நடைபெறவுள்ள ஆசிரியர் தின விழாவில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து வழங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. மேலும் இந்த விருது பெறும் நல்லாசிரியருக்கு 50,000 ரூபாய் ரொக்க பரிசு, வெள்ளி பதக்கம் மற்றும் சான்றிதழும் வழங்கப்படும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.